தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாடாளுமன்ற இரு அவைகளும் 2வது நாளாக ஒத்திவைப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி எதிரொலி. ஆபரேஷன் சிந்தூர் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்பு. உடல்நலத்தை குறிப்பிட்டு ராஜினாமா செய்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றார். நமது நாட்டிற்கு சேவை செய்ய ஜெகதீப் தன்கருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது. அவர் நல்ல உடல் நலத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவில் பல சந்தேகங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் குற்றச்சாட்டால் தேசிய அரசியல் களத்தில் பரபரப்பு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பின் மீது குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கு. அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பரிசோதனை முடிந்த பிறகு மீண்டும் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோவிற்கு திரும்பினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். மருத்துவமனையிலிருந்து பணிகளை கவனிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை கவனித்து வருவதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மு க அழகிரி. முதல்வருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து விசாரித்ததாக தகவல். (2026) சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த விஜய், சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணி 100% தொடரும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி சேர்ந்துள்ள பாஜக ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை எனவும் விளக்கம். திமுகவிற்கு எதிராக இணையும் ஓரணி நாங்கள் அல்ல. திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி நாம் தமிழர் மட்டும்தான் எனவும் இபிஎஸ் அழைப்பிற்கு சீமான் பதில். நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க வேண்டும். 4 வாரங்களில் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதுவும் பெறவில்லை. தவறான தகவலை அளித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திமுக சார்பில் முறையீடு. பேருந்து கட்டண உயர்வு குறித்து எந்தவித திட்டமும் இல்லை.
வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கோவை பேரூர் பட்டேஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளுக்கு எதிராக அதிகாரிகள் செயல்படுவதாக புகார். நடை சாத்திய பிறகும் கோவிலை திறந்து ஒரு நபரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்தது ஏன் என்றும் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார். மண்டபத்தில் போதிய இடவசதி இல்லை என்றும் குடிக்க தண்ணீர் கூட வைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தளபதியும் நானும் தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்திற்கு துர்கா ஸ்டாலின் நன்றி. அவரும் நானும் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. நன்றி. குமுதம் செய்தியில் ஆசிரியராக இருந்தபோது என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் 2 பாகங்களையும் தொடராக எழுதினேன். அவருக்கு என்னுடைய பிரியமான நன்றி. இந்த தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் என் நன்றி. போலீசார் விசாரணையில் அடைத்துக் கொள்ளப்பட்ட மடப்புறம் இளைஞர் தொடர்பான வழக்கு. உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஹைதராபாத்தில் போலி மதுபான தொழிற்சாலை நடத்திய 2 பேர் கைது. போலி மது பாட்டில்கள், ஸ்டிக்கர்கள், மூலப்பொருட்கள் பறிமுதல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,285 ரூபாய்க்கும் சவரன் 74,280 ரூபாய்க்கும் விற்பனை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. மன்னார் கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படை விசாரணை. குரூப் 4 தேர்வு விடைத்தாள்கள் அட்டைப்பட்டியில் வைத்து அனுப்பப்படுவது இல்லை. சமூக வலைதளங்களில் புகைப்படங்களுடன் வெளியான குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி விளக்கம். குளறுபடிகளின் உச்சமாக இருக்கும் குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிறார் இபிஎஸ். 12ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய மறுதேர்வு நடத்தவும் வலியுறுத்தல். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி ஆந்திராவில் பதுங்கல். குற்றவாளியை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை நெல்லூர் மற்றும் வங்கோல் பகுதியில் முகாமிட்டுள்ளதாகவும் தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை விரைந்து கைது செய்ய வேண்டும். பாமக புரட்சி பாரதம் கட்சியினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். விருதுநகர் வெம்பக்கோட்டை அருகே 2023ஆம் ஆண்டு பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்த விவகாரம். அதிகாரிகளின் ஆய்விற்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. காட்பாடியில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். காதல் விவகாரத்தில் குண்டு வீசிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை. வேலூரில் வரதட்சணை கேட்டு இளம்பெண்ணை மாடியிலிருந்து தள்ளிய சம்பவம். பெண்ணின் கணவனை கைது செய்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு.
சென்னை கோயம்பேடு சந்தையில் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் தக்காளி விலை உயர்வு. 1 கிலோ தக்காளி 45 ரூபாய் வரைக்கும், நவீன தக்காளி 50 ரூபாய் வரைக்கும் விற்பனை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். கரம்பக்குடியில் செயல்படும் தீயணைப்பு நிலையத்தை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 37 நாட்களுக்கு பின் விமானம் புறப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை. காங்க்ரா பகுதியில் ரயில் சென்று கொண்டிருந்த போதே பாலத்தின் தாங்கு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம். படத்தின் 3வது பாடலான பவர் ஹவுஸ் பாடல் இன்று வெளியாகிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.